ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இன்றிருந்த காலை வேளை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இன்றிருந்த காலை வேளை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே ஜெபத்தோடு இருப்போம். பரலோகத்தின் தேவன் இந்த காலை வேளை உதவி செய்வாராக. கர்த்தர் சென்று போன நாட்களெல்லாம் கிருபை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தானம் செய்து இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பாதபீடத்துல ஜெபத்தோடு இருப்போம். பரலோகத்தின் தேவன் இன்று இந்த காலை வேளை அவருடைய கிருபையை இரக்கத்தை கர்த்தர் விளங்க செய்வாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பகுதிக்கு நேராய் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வரை உள்ள வேத வசனங்களை ஒருவருக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 19 முதல் அதனுடைய 22 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணங்களில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களில் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் அந்த கடந்து வந்த பாதைகள் அதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் வேத புஸ்தகத்தில் கழிந்த நாட்களில் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவன் சுவிசேஷத்திற்காய் பட்டதான பாடுகள், பட்டதான சில அனுபவங்கள் வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதிலே சொல்லி இருக்கிறது, அவன் அந்த பட்டணங்கள் எந்தெந்த பட்டணங்கள் வழியாய் எந்தெந்த இடங்களிலே சுவிசேஷத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுப்பணிக்காய் தேவநாம மகிமைக்காய் ஆத்தும ரட்சிப்புக்காய் எந்தெந்த இடங்களில் அந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்றான் என்று சொல்லி வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே சொல்லுகிறது. பின்பு வாசிக்கலாம். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து அந்தியோக்கியாவிலே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரபல்யம் பவுல் செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். பவுல் அந்தியோக்கியாவில் சுவிசேஷம் பிரசங்கித்தபடியினால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல் காலூன்றினது அல்லது வேரூன்றினது அந்தியோக்கியாவில். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யார் யார் இயேசுவுக்காக கிரயம் செலுத்தி ஜீவிக்கிறார்களோ, யார் யார் இயேசுவுக்காக கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து உபத்திரவம் அனுபவித்து கஷ்டத்தின் மத்தியில் தெய்வ ராஜ்யத்தை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்திலே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே.
அல்லேலூயா. விசுவாசியே, விசுவாச குடும்பமே, தெய்வ சபையே, தெய்வ ராஜ்ய கட்டுப்பணிக்காய் யார் கிரயம் செலுத்தி கஷ்டத்திலும் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் தாகத்திலும் துன்பத்திலும் வஸ்திர குறைவிலும் ஆகார குறைவிலும் உபத்திரவத்திலும் யார் யார் நிலை நின்று கர்த்தரை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்திலே தெய்வ நாம மகிமைப்படும். அந்த சந்ததியையும் அந்த குடும்பத்தையும் என் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். தைரியமா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக திறப்பிலே நின்று கொண்டு கிறிஸ்துவுக்காக நிந்தையினிலும் அவமானத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் எந்த குடும்பம் கிறிஸ்துவுக்காய் நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிலை நிற்கிறதோ அந்த இடத்திலே கிறிஸ்து வேரூன்றி தெய்வநாம மகிமைப்பட அந்த இடம் கர்த்தரால் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அந்தியோக்கியாவிலே முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வர காரணம் அந்தியோக்கியாவிலே கர்த்தருடைய சுவிசேஷமாய் கர்த்தருடைய ஊழியமாய் பவுல் காலூன்றதினால் கிறிஸ்தவம் என்கிற ஒன்று தலை தூக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று காலை வேளை தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்கிறது வேறொன்ற காரணம் பவுல் அந்த இடத்திலே கால் வைத்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் வந்த உபத்திரவம் சாதாரணப்பட்டதல்ல. ஆமென். அல்லேலூயா. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து அவன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவனுக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்தவம் எங்கே வேரூன்றினதோ அங்கே இருந்து கல்லறை வந்தது. ஆமென். தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது எந்த இடத்துல பிரச்சனை வருகிறதோ புரிந்து கொள்ள வேண்டும், அங்கதான் தெய்வத்தினுடைய கிரியா உண்டு. ஆமென். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சபை ஆரம்பிக்கும் போது அல்லது ஒரு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எந்த கிராமத்தில் அதிக உபத்திரவம், எந்த கிராமத்தில் அதிக வேதனை, எந்த கிராமத்தில் அதற்கு விரோதமாய் கல்லறியும் பட்டயமும் வருகிறதோ அந்த இடத்துல தான் பெரிய கர்த்தருடைய நாமம், பெரிய தெய்வ ராஜ்ய பணி கட்டப்படவும் பெரிய பெரிய ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படவும் இதுவரை ஏதுவானது. அதுல ஒரு சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. பவுலையும் இக்கோனியாவில இருந்தும் அந்தியோகியாவில இருந்தும் சில யூதர்கள் வந்து அவனை கல்லறைகிறார்கள். முதல் கிறிஸ்தவம் என்கிற பெயர் அந்தியோகியாவில் வந்தது. அங்க பவுல் பட்டிருக்கிற அந்த பட்டணத்துல சுவிசேஷ விரோதிகள், அந்த பட்டணத்துல சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதிரி எங்கே உண்டோ அங்கே தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. ரெண்டு கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இந்த காலை வேளையில உங்களுக்கு எந்த இடத்துல ஆத்மீக வாழ்க்கையில வாழ்கிறதுனால எந்த இடத்துல எதிர் வருகிறதோ, எந்த இடத்துல பிரச்சனை வருகிறதோ, எந்த இடத்துல போராட்டம் வருகிறதோ அங்கே நீங்க தலை கவிழ்ந்து நிற்க மாட்டீர்கள். தலையை நிமிர்த்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளையில வேத புஸ்தகம் கொண்டு வந்த பிள்ளைகள் வேத புஸ்தகத்தை தூக்கி தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் அந்த பட்டணத்தில் சுவிசேஷ பிரபல்யம் செய்யும்போ அவனை கல்லெறிந்தார்கள். சுவிசேஷம் தானாய் வளரவில்லை, ரட்சிப்பு தானாய் வளரவில்லை. இன்றைக்கு கல்லறைகள் சுருக்கம்,
ஆனால் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் முற்பிதாக்கள் கல்லறை கொண்டு வாளால் அறுப்புண்டு சுவிசேஷத்தை நிலைநாட்டினார்கள். உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு சுகமாய் சுவிசேஷத்தை பிரபல்யம் பண்ண அன்னைக்கு உள்ளது மாதிரி உள்ள கஷ்டங்கள் இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த வேதனை இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த பசி பட்டினி இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த துன்ப துயரம் இல்ல. ஆனால் ஏதோ சில இடங்கள்ல இருதய கடினத்தினால் ஏதோ சில இடங்கள்ல அது இருக்கிறது. ஒன்று. இரண்டு, சில கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடுகள், சில கிறிஸ்தவர்களுடைய பேச்சுக்கள், சில கிறிஸ்தவர்களுடைய சில ஆட்களோடு உள்ள தொடர்புல இருக்கிற வீழ்ச்சி நிமித்தம் கிறிஸ்தவம் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனானால், ஒரு வேதத்தை சுமக்கிறவனானால், வேதத்தின் வசனத்தின்படி சொல்லுவேனானால் நம்முடைய வார்த்தையில் மன தெளிவு இருக்க வேண்டும், வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். கையால தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலம் பொல்லாத காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. பவுலை பிடிச்சிட்டு போய் அவனை கல்லறிஞ்சாங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினதுனால. அதே பட்டணத்துல நேரமே பூமாலை கொண்டு வந்தாங்க. வசனம் பேசின வேளை பூமாலை கொண்டு வந்தாங்க. அவனுடைய பெயர்ல பலி செலுத்துவதற்கு வந்தாங்க. அப்படின்னா மனுஷனை ஆராதிப்பதற்கு வந்தாங்க. இன்னும் சிலரை கண்டா ஆண்டவருக்கு ஒரு சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் காணும்போ நீங்க மதிக்கணும், நீங்க எழும்பணும், நீங்க அதுக்கு ஒரு வெகுமானம் உண்டு. ஆனா தெய்வத்தை விட மேல நீங்க ஒருத்தனையும் காணக்கூடாது. என்னையும் உட்படுத்தி சொல்றேன். நான் இதை அடிக்கடி சர்ச்சில் சொல்றேன். சில இடங்கள்ல நாங்க பாஸ்டர்ஸ் போகும்போ எல்லாரும் ஊழியக்காரங்க தான். யாரும் தேவலோகத்துல இருந்து வந்தவன் கிடையாது. சில இடத்துல சிலர் வரும்போ ஐயோ மக்கள் பார்த்தா அங்க மானியமா எழும்பணும், ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஓகே, இல்லைன்னா பிரைஸ் லார்ட் சொல்லணும். அது கர்த்தருக்குரியதா இருக்கட்டும். அல்லேலூயா. ஓ, உடனே அவங்களுக்கு கோட்டு களத்தக்கு 3 பேரு, கோட்டு போட்டு கொடுக்க 3 பேரு, டைய அவுத்து விடக்கு 7 பேரு. இனி முகத்துல நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்து போனால அவரு சரீரம் வேர்த்ததும் ஒருத்தன் பின்னால சைடுலோடி வந்து இப்படி ஒப்பி நல்ல கருங்கல் எடுத்து இடிச்சு கேட்டி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொந்தம் சரீரத்துல வேர்வதோட கப்பு இல்லாதவன். இதே தேவஞ்சேரியில நடந்த சம்பவமாக சொல்ல நானும் அந்த ஸ்டேஜில் உண்டு. சொந்தம் சரீரத்துல கை முடந்தையா, காலு முடந்தையா, சகாயிங்க, தப்பில்ல. நல்ல ஆரோக்கியம் உள்ள கை இருக்கு, நல்ல ஆரோக்கியம் உள்ள ஆம்பியர் உள்ள சரீரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நீ பைபிள் சமக்க 7 பேரு கையில என்ன வாதமா? பிரைஸ் தி லார்ட். என்னையா டார்பாரு, என்ன டார்பாரு? பைபிள் சமக்க 3 பேரு. உதவிக்கு ஆட்கள் வரட்டும். சரீர கஷ்டமா இருக்கு, வாகனம் ஓட்ட ஒரு ஆள் தேவை. எனக்கு தான் இருக்குன்னு ஒரு 8-10 பேரை கொண்டு ஆட்டியாண்டு நடக்குது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனோடு இருந்தாங்க சீஷர்கள். கல்லறை கொண்டு விழுந்து கிடக்குறாங்க. செத்தவன போல விழுந்தான. ஒரு சீசன் கூட அவனை கல்லறிஞ்சவன கெட்ட வார்த்தை பேசவா, இழுக்கா பேசவா, தேவையில்லாத எண்ணம் கொள்ளவோ இல்லை. இயேசுவின் நாமத்துல எல்லாரும் சகித்து கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய பாஸ்டர்ஸ் பின்னால இன்னைக்கு நான் நேரே சொல்றேன், ரவுடிசம் வர வச்சிருக்காங்க சிலமாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, குண்டாயிச குரூப் வச்சிருக்காங்க. அவரை பேசினா உடனே போன் தகதகா வர மிரட்டல் போன்கள்.
தெய்வ நாமம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. Praise the Lord. அல்லேலூயா. அவன் வண்டி வருதுன்னா உடனே அப்போ எங்க எல்லாமோ இருந்து ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் உண்டையா, அவங்கள நம்ம கெடுக்க கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு கனம் கொடுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்துல விட்டு பாருங்க. ரொம்ப அடிபணிஞ்சு அங்க விழுந்து அங்க போறது நோ தேவையே இல்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டுல ஏற்றம் கூடுதல் எழுதி நிரூபணமாக்கினது பவுல் அப்போஸ்தலன். அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ அனுபவத்தை ஒண்ணு பாருங்க. இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் கிறிஸ்தவம் அல்ல, இன்னைக்குள்ள ஒரு நூதன கிறிஸ்தவம் அல்ல. வசனத்தின்படி வாழ்ந்தவன் கத்தரிக்காய். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனுஷன் நம்ம கனம் பண்ணுகிறானோ பண்ணவில்லையோ நம்மை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென். அதை நீங்க காணணும் கண்கூட, அதை நீங்க அனுபவிக்கணும் கண்கூட. எல்லாரும் தள்ளம்போ நம்மை தள்ளாத ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதை தேசம் அறியணும். அப்படி கிறிஸ்துவ நிரூபிக்கணும் ஐயா. அதை சொல்லுகிறது இந்த வார்த்தை. அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது, சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து இவன் வசனத்தை பிரசங்கிக்கிறான், அவர்கள் திருப்பி போதிக்கிறாங்க. வசனத்துக்கு மாறாய் பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லி அவர்கள் போதித்து அவனை என்ன செய்தார்களாம்? கல்லெறிந்தார்கள். எரிகிற கல்லெல்லாம் அவன் சரீரத்துல பட்டது. எரியோட கீழே விழுந்தான். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் கல்லறை கொண்டான். எத்தனை இடத்துல ஜீவரட்சைக்கு திரும்பி பார்த்தோம், பார்க்காமலும் ஓடி ரட்சப்பட்டவன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் எத்தனை இடங்களில் சுவிசேஷ விரோதிகளால் தாக்குதல்கள் வந்து ஜீவரட்சைக்கு எத்தனை இடத்துல ஓடணும் என்பது எங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு அவனை கல்லறிஞ்சாங்க ஐயா. கல்லறிஞ்ச வேளையில அவன் அந்த கல்லறைக்கு விலகவே இல்லை. விலக முடியாது. எங்க ஓட முடியும்? ஒரு படை சுற்றி நின்று கல்லறிஞ்சா தப்ப முடியுமா? தப்பவே முடியாது. கல்லறிந்தார்கள். கல்லறி சரீரத்தை பட்டது. ஆத்மாவே, உங்களும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்களும் நானும் கிறிஸ்துவில் வேரூன்றுவதற்கு அவர்கள் அன்னைக்கு கல்லறி கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, கல்லறி கொண்டவன் கீழே விழுந்தான். விழுந்து அதுல சொல்லுகிறது, அவன் மரித்து போனான் என்று எண்ணி. அப்ப சுய நினைவு நஷ்டப்பட்டது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாடி பிடிச்சு பார்த்திருப்பாங்க. மரித்து போனான் என்று எண்ணி அவனை இழுத்து என்ன செய்தாங்களாம்? பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பட்டணத்துக்கு வெளியே இழுத்து தூக்கி கொண்டு போகல. இழுத்த வேளையில எந்த சரீரம் எங்கெல்லாம் உறைஞ்சிருக்கும், எங்கெல்லாம் வலிஞ்சிருக்கும், எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ஆனா கூட இயேசுவ மறுத்து பேசாம, இயேசுவ தூஷிக்காம, இயேசுவ அவமான வார்த்தைகள் சொல்லாம அவன் அதையெல்லாம் சகித்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தலைவலி வரும்போது, நாளைக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தா நம்ம உடனே முறுமுறுக்க ஆரம்பிப்போம். உடனே ஆண்டவரை திட்டுவோம், ஊழியக்காரனை திட்டுவோம், எல்லாரையும் மாறி மாறி திட்ட ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவருக்கு மூக்கு இருக்கா? ஆண்டவருக்கு உணர்ச்சி உண்டா? எனக்கு மட்டுமா இப்படி வரணும்? அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வரும்போ எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, என்னால நின்று நடத்த முடியவில்லைன்னு சொல்லி முறுமுறுப்புகள் வரும். ஆனா இந்த பவுல் வஸ்திரம் கிழிந்தவனாய், நானே சொல்றேன், இழுத்துட்டு போனா, தர இழுத்துட்டு போனா படுகிற இடம் எல்லாம் கிளியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா
அவன் இதெல்லாம் என்ன வஸ்திரங்களிஞ்சா என்ன, சரீரங்களிஞ்சா என்ன, ஜீவநாடியனுடைய துடிப்பு. இயேசுவை குறிச்சு பிரசங்கிக்கணும், வசனத்தை பிரசங்கிக்கணும், தெய்வ ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும். காரணம், ரட்சிக்கப்பட்ட வேளையில முதல் நடந்த அனுபவமே அவன் சுய நினைவற்று கீழே விழுந்ததுதான். அல்லேலூயா. அவனை சுற்றிலும் அந்த அனுபவத்தை நான் பின்னால உங்களுக்கு பேசுறேன். இங்க சொல்லுகிறது, அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், அவன் கூட நிறைய பேர் உண்டு பாத்தீங்களா. அவனை யாரும் தூக்கவோ, அவனை பிடிக்கவோ, அவனை தடவவோ, அவனுக்கு சீல்சை செய்யவோ இல்ல. எல்லாரும் நிக்கும்போ அவளுடைய மனநிலை எப்படியா இருக்கும்? ஆண்டவரே, வசனம் பேசுனதுனால, சுவிசேஷ பிரபல்யம் செய்ததுனால அந்த பட்டணத்துல பூமாலை போட வந்தாங்க. அந்த பட்டணத்துல இவர்களுக்கு பலி செலுத்த வந்தாங்க. மெர்க்குரி, யூபிட்டர் என்று பெயர் வேற போட்டாங்க. எந்த இடம் அதிகமாய் நம்மை மதிக்கிறதோ அதே இடம் நம்மை மிதிக்கும் என்பதையும் மறந்து போக கூடாது. கைகளை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இடம், எந்த மனுஷன் நம்மளை அதிகமாய் மதிக்கிறானோ அதே இடத்துல இருந்து அவமதிப்பும் அவமானமும் வரும் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள், யாரும் ஒண்ணும் பண்ணல. அடுத்த சென்டென்ஸ் அதுல சொல்லுகிறது, அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். கல்லறை கடைச்சு சுய நினைவற்று கீழே விழுந்துட்டான். இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போடுறாங்க. திரும்பவும் அதே இடத்துக்கு வர்றான். யாரு? கைகளை தூக்கி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்தவன் அவனுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? அதுவாக்கு நமக்கு இன்னைக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவில இருந்துமாக்கும் யூதர்கள் வந்து கல்லறைகிறாங்க. அதே பட்டணத்தை திரும்பி போறாங்க. பிரைஸ் தி லார்ட். உபத்திரவத்தை கண்டு விலகுகிறதல்ல கிறிஸ்தவம், உபத்திரவத்தில் நிலை நின்று உயர்த்துவது கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ருமேனியா தேசம் கம்யூனிஸ்ட் நாடு. நான் அத ஒரு புஸ்தகத்துல வாசிச்சேன், சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். கம்யூனிஸ்ட் நாடு கிறிஸ்தவர்களை ஒடுக்கி பயங்கரமாய் உபத்திரவப்படுத்துகிற நாடு. எப்படி எல்லாம் உபத்திரவப்படுத்துவாங்கன்னு அந்த சரித்திரம் படிச்சா பயங்கரமா இருக்கும். ஒரு கம்பத்துல மனுஷனை கயிறினால் அல்லனா துணியினால் கட்டி மண்ணனால பெட்ரோல் ஊற்றி அப்படியே தீய கொளுத்துவாங்க. வாளால் மரம் அறுக்கிறது மாதிரி மனுஷனை அறுத்து, கோடாரியினால் விறகு வெட்டுகிற மாதிரி வெட்டி நிறைய விதத்துல சித்திரவதைப்படுத்தி கொல்லுவாங்க. ஆனால் அங்க அந்த இடத்துல இருக்கும்போ கிறிஸ்தவர்களை ஒடுக்கணும், உபத்திரவப்படுத்தணும்னு சொல்லி ஒரு மாநாடு கூட்டி சில கிறிஸ்தவர்களை உள்ளால வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்ததான ஒரு சகோதரர் குடும்பமா இருக்காங்க. இயேசு வேண்டாம்னு சொன்னா வாழலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இயேசுன்னு சொன்னா அவங்க அந்த நாடு வச்சிருக்கிற திட்டத்தின்படி அந்த சிக்ஷைகளை கொடுப்பார்கள். இப்ப பக்கத்துல இருக்கிற தன்னுடைய மனைவியோடு கேட்கிறாராம், நான் என்ன செய்யணும், எதை பண்ணணும்னு தடுமாறி இருக்கேன். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்களாம், மரிச்சா எனக்கு புருஷன் இல்லைன்னால நான் வாழ முடியும். அல்லேலூயா. புருஷன் இல்லைன்னாலும் நான் என்ன செய்வேன்? வாழ்ந்து கடுவேன். நீங்கள் இயேசு இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கோளையோடு ஜீவிக்க நான் இனி விரும்பவில்லை. அந்த மன தைரியத்தை பாருங்க. ஆமென். நம்மவா இருந்தா என்ன சொல்லுவோம்? நம்மவா இருந்தால் எதை சொல்லுவோம்?
இப்படிப்பட்ட ஒரு கோழையோடு தான் வாழ்வதற்கு என்ன செய்யல. அப்போ விழுந்து போகிற மனுஷனுக்கு, பின்மாறுகிற மனுஷனுக்கு பலவீன பாண்டமாகிய சகோதரிமார் தான் பலனை கொடுக்கணும். ஆமேன், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நிறைய உண்டு சரித்திரங்கள், நிறுத்துறேன். பவுல் திரும்பவும் எழும்பி மறுபடியும் அந்த பட்டணத்துல தான் போறேன். எங்க இருந்து பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு மறுபடியும் போகிறான். போய் அவன் செய்த காரியம் என்ன? வாசிங்க. ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்தில் கல்லறை கொண்டாலும் விசுவாசத்துல என்ன செய்யணுமா? உபத்திரவம் வந்தாலும் விசுவாசத்துல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சோதனை வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்க விசுவாசம் இன்று இந்த காலை வேளையில ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி கட்டப்படட்டும். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசியாச்சுன்னா, அப்படியானால் இந்த சர்ச்சில் இருந்து ஒரு ஆளை விவாகம் பண்ணி இனி ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போனா மாறி மாறி சகோதரர்கள் பார்க்கும்போது, சகோதரிமார் ஒருவர் பார்க்கும்போது கேட்பாங்க, அந்த சகோதரி இப்ப சர்ச்சுக்கு வருவாரா? அந்த சகோதரிக்கு ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கு? அந்த சகோதரனுக்கு ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கு? இது கேட்டிருக்கிறீங்களா? நேரமெல்லாம் இப்படிதான் கேட்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப நீ வச்ச வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட், நீ எடுத்த வண்டி எத்தனை ரூபாவுக்குள்ளது, நீ எடுத்த வாகனம் எத்தனை லட்சத்துக்குரியது, பிரைஸ் தி லார்ட், எத்தனை சம்பளம், என்னெல்லாம் உண்டாக்குனேன்னு பூமிக்குரியதை கேட்பாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். சர்ச்சுக்கு போறியா? ஜெபம் பண்றியா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட், இத விசாரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நேரே தலைகீழா தேவ உலகத்துல சபை வளர்ந்து கொண்டிருந்தது, இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்தில் சபை வளர்ந்து கொண்டிருந்தது, இன்னைக்கு சபைக்குள் உலகம் வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு காலம். ஆமென், அல்லேலூயா. உலகத்துல சபை இருக்கிறது, உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். ஆனால் நம்மை உலகம் வேட்டையாடாதபடி வசனத்தில் நீங்களும் நானும் உறுதியாயிருந்து வளர வேண்டும். ஆமென். அதுல சொல்லுகிற பதம் இப்படியா இருக்கிறது. சீசருடைய மனதை திடப்படுத்தி அவன் திரும்பி அங்க வந்து கல்லறை உண்டு செத்துன்னு சொல்லி இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க. திருப்பியும் வந்து அநேகரை அவன் சீஷர் ஆக்கினான். அல்லேலூயா. அவன் கெட்ட வார்த்தை பேசினான், இனி நான் பைபிள் எடுக்க மாட்டேன். அவன் என்ன மோசமா பேசினான், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். அப்படி அவன் தீர்மானம் எடுக்கல. உபத்திரப்படுத்தின இடத்துல தலை நுமர்க்கிற தெய்வத்தை உயர்த்துவதற்கு அவன் திரும்பவும் எழும்பி வந்தான். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனையை எதிர்கொள்ள ஒரு எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பாஸ்டர் சைமன். ஆற்றூர் சபையில ஊழியம் செய்த பாஸ்டர் சைமன், அவர் சூப்பரண்டா இருக்கும்போது, அன்னைக்கு அவர் சூப்பரண்டல்ல, எனக்கு வேதாம கல்லூரியில பாடம் எடுக்கும் போது அவர் ஒரு முறை இவ்விதமாய் சொன்னார், தண்ணி போற அதே வாக்கில மீன் நீந்தினால் எதிரி லகுவாய் பிடித்து விடுவான். வேகமா பாயிர தண்ணியில எதிர்நீச்சல் போட்டு போனா ஒருவனும் அதை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விசுவாசியே, சோதனை வரும்போ சோதனையின் போக்கிலே நீ போனா சாத்தான் உன்னை வேட்டையாடுவான். சோதனை வரும்போது நீ எதிர்நீச்சல் அடிச்சு அதிலே வெற்றி பெறுவாயானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா.
விசுவாச ஜீவிதத்துல உங்க வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சுல, உங்க நடத்தையில, உங்க செயல்ல நம்ம கண்டாலே சிலர் நம்மை பார்த்து சுவிசேஷம் சொல்லாமலே கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை அறியக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். ஆமென். அவன் திருப்பி வந்து அதே பட்டணத்துல மறுபடியும் சிலரை சீஷர் ஆக்குகிறான். சீஷர் ஆக்கின பின்பு அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி. பாருங்க, இவனே கல்லறை கொண்டு நொந்து போயிருக்கிறான். அவனுக்கு சாட்சி சொல்லலாம், நீங்க யாரும் கல்லறை கொள்ளல, நீங்க யாரும் அடிபடல, நீங்க யாரும் உபத்திரப்படல, நான் கல்லறை பட்டிருக்கேன், எனக்கு வேதனை இருக்கு, என்னை இழுத்துட்டு போனாங்க, எனக்கு காயம் பட்டு இருக்கு, என்னால முடியல என்று சொல்லல. இருந்த பலத்தோடு இருந்த ஆரோக்கியத்தோடு சுவிசேஷத்துக்காய் மறுபடியும் எழும்பி நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அதுல சொல்லுகிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. சபையே, காலம் கடைசி. விசுவாசத்திலே ஜனம் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பிலே ஜனம் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியிலே ஜனம் நிலைத்திருக்க வேண்டும். அபிஷேகத்திலே ஜனம் நிலைத்திருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. சாடி 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 துள்ளி 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 தானங்கட்டு ஜீவிதத்தையும் கெடுத்து. Praise the Lord. அல்லேலூயா. கண்டிச்சாச்சா உடனே மதில் எத்தி சாடுகிறது மாதிரி, குதிச்சு போவது மாதிரி. இந்த சபையிலன்னா அந்த சபை போடா. Praise the Lord. சத்தியத்துக்கு நீ வாழ்ந்தேன்னா, சத்தியத்துக்கு சாட்சியாயிருப்பேன்னா கர்த்தர் உன்னை பாதுகாத்து பராமரிப்பார். இல்லைன்னா கர்த்தர் கைவிடுவார். எந்த சர்ச்சுக்கு போயிட்டும் பலன் இல்லை. Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, அவன் திருப்பி வந்து சொல்றான் பாருங்க, சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறான். தனக்கே ஒரு ஸ்திரம் இல்ல, தனக்கே எழும்பி நிக்க ஆம்பியர் இல்ல. ஆனா தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாம அடுத்தவங்களை அவன் தேற்றுகிறான் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? தேற்றரவாளனாய் ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சத்திய ஆவி இருக்கிறவன் அந்த சர்ச்சு போன உன பிரச்சனை மாறலையா, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு. ஜனத்தை திசை திருப்புகிற ஆவி அது. ஆனா கஷ்டமா இருக்கா, நீ இப்படியே விடாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதனையா இருக்கா, நீ இப்படியே விடாத. நல்லா பைபிள் வாசி, நல்லா ஜெபம் பண்ணு. நீ போகிற ஆலயத்துல ஆவிக்குரிய சர்ச்சுன்னா அந்த சபையை விட்டு, அது பெரிய சர்ச்சோ சின்ன சர்ச்சோ, ஒரு ஆத்மாவு கூட திசை திருப்ப நம்முடைய எண்ணத்துல வரக்கூடாது. அல்லேலூயா. சபை நிரம்பட்டுமேன்னு சொல்லி அங்க வலிச்சுவாரி கட்டி யாரையும் ஏத்தக்கூடாது. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவங்க போகிறாங்களா, 5 பேர் தான் இருப்பாங்க. எங்க சர்ச்சில் 200 பேர் பக்கம் உண்டு, அங்க 5 பேரா உண்டு, இங்க வா, நல்ல மகிமையா இருக்கும். நோனோ, 5 இருந்தாலும் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் என்னன்னு தெரியுமா, ஆளு நிறையானா பயங்கரமா பிரபல்யமா இருக்கும். ஆளு கூடுகிறதுல விசேஷம் இல்ல, சத்தியத்துக்கு ஜனம் நிக்கிறதான் விசேஷம். ஆமென். ஆளு கூடுகிறோம் தவறல்ல, சத்தியத்தின்படி வாழ ஆட்கள் கூடட்டும், லட்சங்கள் கூடட்டும், அது தவறல்ல. ஆனா கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி அது அற்பமா எண்ணி கமத்துவதற்கு நம்ம விரும்ப கூடாது. அல்லேலூயா. ஆனால் சொல்றான் பாருங்க, சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துகிறான். எங்க நம்ம விழுந்தோமா, இந்த காலை வேளையில ஒன்னு எழும்பி உதறிட்டு ஒன்னு திடப்படணும். அல்லேலூயா. திடப்படுத்தி வாசிங்க. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. விசுவாசத்தில் எதுல நிலைத்திருக்கணும்? எதுல நிலைத்திருக்கணும் பிள்ளைகள்? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். கவனத்தை திருப்பாதீங்க. பிள்ளைகள் இருந்தா சத்தம் போடும். நீங்க இங்க கவனிங்க, எண்ணத்தை மாற்றிடாதீங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. இன்னும் விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறத 4 அசைப்பு, ஒரு பிடுங்கு, உபவாச ஜெபம். வா, வரட்டும். நம்ம சர்ச்சிலையும் வர்றாங்க. கேளுங்க, உங்க வீட ஒரு நாளைக்கு விசிட் பண்ணியிருக்கான்னு.
பை சான்ஸ் யாதர்சியமா கூப்பிட்டா போவேன், ஜோம் பண்ணுவேன், போகிற சர்ச்சுக்கே போ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வரட்டும், சூழ்நிலை தடுமாறுச்சு, வரட்டும், ஜோம் பண்ணட்டும். அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு, அவங்களுக்கு தங்குவதற்கு ஒரு கூடாரம் உண்டு, அவங்களுக்கு ஒரு மறைவிடம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தந்த கூடாரம் இது. ஆமென், அல்லேலூயா. திடப்படுத்தி அவர்களோடு சொல்றான் பாருங்க, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. எதுல நிலைத்திருக்கணும்? எதுல நிலைத்திருக்கணும்? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஜனம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகையினால அவன் தைரியமா சொன்னான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு அறிவேன். யோபு சொன்னான், எல்லாம் அழுகி துர்நாற்றம் வச்சு எல்லாம் மொத்தத்திலே அழிஞ்சு போச்சு சரீரம். பார்க்க சொந்த சரீரத்தை பார்ப்பதற்கு அருவருப்பா இருக்கு. அவன் அப்ப சொன்னான், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை நான் பார்ப்பேன். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது இதுதான் ஐயா. வியாதி வந்ததுனால, ஒரு ஆபத்து வந்ததுனால, ஒரு சிக்கல் வந்ததுனால, ஒரு உபத்திரம் வந்ததுனால விசுவாசத்தை விட்டு இடறி போவது விசுவாச ஜீவிதம் அல்ல. அந்த இடத்துல உறுதியாய் நிலை நிற்பதுதான் விசுவாச ஜீவிதம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி வாசிங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் உபத்திரவம். இந்த கல்லறை மட்டும் இல்ல, இன்னும் எனக்கு என்னதான் வரட்டு, இந்த உபத்திரவத்தின் வழியாதான் தெய்வ ராஜ்யத்துக்கு போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போனேன், ஒரு உபத்திரம் இல்ல. அந்த இடத்துக்கு போனேன், ஒரு வேதனையும் இல்ல. எல்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இது வருகிறதுனால என்ன உபயோகம்? ஒரு நாளைக்கு ஆண்டவர் கேட்பாரு, மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்மாவை எடுத்தால். ஆமென். ஆத்மாவை எடுக்கும் என்ன, ஆத்மா எங்க போகும் என்கிற ஒரு லட்சியம் நமக்கு தேவை. ஆகையால் இன்று இந்த காலை வேளை தெய்வ சபையை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. உபத்திரம் வந்துட்டு தான் இருக்கும், போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும், வியாதி வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் இவ எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நடத்துகிற கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். அல்லேலூயா. உபத்திரவங்கள் வழியாய் அவன் போதிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்களா, ஏய் நீ உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உபத்திரம் வரக்கூடாது ஆண்டவரேன்னு காத்து கிடக்கிறோம். வேணும், தேவைதான், அது இல்லைன்னு நான் சொல்லல. தேவனால் வருகிற உபத்திரவம் நம்ம கீழே தள்ளாது, அது நம்மை புடமிட்டு உருவாக்கி கொண்டு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. மனுஷனால் வருகிற உபத்திரவம் நம்முடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணும். ஆமென். மனுஷனால் வருகிற உபத்திரவம் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணும். சாத்தானால் வருகிற உபத்திரவம் நமக்கு ஜெயிக்க பண்ணும். தேவனால் வருகிற உபத்திரவம் நம்மை உருக்கி புடமிடப்பட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தெய்வ பிள்ளைகளே, அதுல சொல்லுகிறது, அநேக அந்த சீஷர்களுக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி திடப்படுத்தினான், விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ணினான். எங்கேயும் சாடாதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க, வசனத்தை படிங்க, ஆண்டவரை தேடுங்க, விசுவாசத்துல உறுதியா நில்லு. பிரைஸ் தி லார்ட். நிலைத்திருக்கும்படி அடுத்து சொல்லுது, வாசிங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை போனோம்னா உபத்திரவத்தின் வழியா தான் போனோம். அல்லேலூயா. இயேசு ஆகையினாலதான் சொன்னாரு, இந்த தெய்வ ராஜ்யத்தை போகணுமா, இது இடுக்கமான வாசல். பிரைஸ் தி லார்ட். சில வேளை போகும்போது சைடெல்லாம் உரையும். இடுக்கமான வாசல்ல போனவங்க கை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். பூமிக்குரிய இடுக்கமான வாசல், 2 சைடு மதிலா இருக்கும். ஒரு சுமை கொண்டு போகும்போதுதான் அந்த கஷ்டம் தெரியும். நம்ம தலையில இருக்க சுமை கொஞ்சம் நீளம் கூடுனதா இருந்தா
அந்த பாதையில சின்ன ஒரு டேர்ன் இருந்தா நமக்கு என்ன செய்ய முடியாது? நம்ம திரும்பலாம், சுமையை கொண்டு திருப்ப முடியாது. Praise the Lord. அல்லேலூயா. இடுக்கமான வாசல், அங்கெங்கெல்லாம் தட்டும், அங்கெங்கெல்லாம் காயமா இருக்கும். ஆனா இந்த தெய்வ ராஜ்யத்தை போகணுமா, இடுக்கமான வாசல் தான் போகணும். விசாலமா போகணுமா, அது பாதாளம் தான் அதுக்கு முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இடுக்கமான வாசல் அவர்களுடைய சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி, அந்த வசனம் நான் திடப்படுத்துதல்னு சொல்லும்போ கர்த்தர் யோசுவாவோடு சொன்னார், திடனற்ற வேளையில கலங்காதே, திகையாதே, நீ திடன்கொள். பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிற நாள் வரை ஒருத்தன் உன்னை என்ன செய்ய மாட்டான், ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், உன்னை எதிர்க்காதபடி நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. வசனத்தின்படி இருந்த கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வசனத்தை நம்புகிறீங்க? அல்லேலூயா. அவர்களை திடப்படுத்தி, விசுவாசிகள் பயந்து இருக்கிறாங்க. கல்லறை நேரமே கல்லறை வந்தது, செத்தவன் போல விழுந்தான், இழுத்துட்டு போனாங்க. அடுத்தும் வருவாங்களோ, அடுத்தும் கல்லறை வாங்களோ, அடுத்தும் தூக்கி எங்கேயாவது போடுவாங்களோ, தடுமாறிக்கொண்டு திகைத்து கொண்டு இருக்கும்போ அவன் அவர்களுடைய மனதை திடப்படுத்தி, அவர்களுடைய ஆத்மீகத்தை திடப்படுத்தி, அவர்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி வச்சுட்டு சொல்றான், தெய்வராஜ்யம் போகணும்னா அநேக உபத்திரவத்தின் வழியா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த ஸ்தேவான், இந்த சவுல் ஒரு விச அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை வாருங்க. நான் அந்த பகுதியை சொல்லிட்டு வார்த்தையை சுருக்குகிறேன். அடுத்த வாரம் நீ முடிஞ்சா இன்னை பேசுவேன், இல்லைன்னா அடுத்த வாரம் பேசுறேன். 7ஆம் அதிகாரம் 54வது வசனம் முதல் வாசிக்கும் போது அதுல ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் என்கிற மனுஷன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சவுலனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் பேர் அவனை கல்லறிகிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 54 முதல் இவைகளை அவர்கள் 53 முதல் வாசிங்க. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். தேவதூதனை கொண்டு நீங்கள், அவன் ஸ்தேவான் பிரசங்கிக்கிறான். அந்த அதிகாரத்துல நமக்கு நிறைய வார்த்தைகள் சொல்றான். எப்படியெல்லாம் நடந்தாங்க, என்னெல்லாம் பண்ணினாங்க, எப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்தினாங்க. ஒன்னொன்னா புள்ளி போட்டு லைன் போட்டு பாயிண்ட் போட்டு ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான். பிரசங்கம் பண்ணும்போது அவன் சொல்லுகிறான், தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே இவைகளை அவர்கள் கேட்டபோது பிரசங்கம் அங்க போக போக, வசனம் போக போக, வசனம் கேட்டவங்களுக்கு என்ன வந்துதான் மூர்க்கம் வர ஆரம்பித்தது. பல்லு கடிச்சாங்க. மூர்க்க வெறி கொண்டு பல்லு கடிச்சாங்க. பல்லு கடிச்ச வேளையில முன்ன நிக்கிறவன் வெறி கொள்ளுகிறான், முன்ன நிக்கிறவன் அவன் பல்லு கடிக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? இவன் அடுத்த லெவல்ல மாறியாச்சு. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவன் பல்ல கடிச்சு மூர்க்க வரை கொள்ளும்போ இவன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. ஆமேன். கீழ் தட்டை விட்டு மேல் தட்டுக்கு இவன் வருகிறான். யோவான் குறித்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தேன். கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான். 1:10 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 4:2 சொல்லுகிறது, நீ இங்கே ஏறி வா என்கிற தெய்வ சப்தம் கேட்டதும் ஆவிக்குள்ள மாற்றப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெய்வ சமூகத்தில் இருக்கும்போ ஆவிக்குள்ள மாறணும். 2, தெய்வ வசனம் கேட்கும்போ ஆவிக்குள் மாற்றப்பட வேண்டும். ஜனம்
இங்க ஸ்தேவான் வசனம் பேச பேச மூர்க்க வரியும் பல்லுகடியும் வந்தது. அவன் பரிசுத்த ஆவியில் நிரம்பினான். ஆமென். நம்முடைய எதிரிய நீங்க பார்த்து நீ பல்லு கடிக்கிறியா, மூர்க்க வரி கொள்ளுகிறியான்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு போக கூடாது. அவன் அந்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டான். ஆமென். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. மனுஷகுமாரன் பூமியில தான் எதிரி, கர்த்தர் எதிரி அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பூமியில தான் நமக்கு எதிர்ப்பு, தெய்வம் நமக்கு எதிராளி அல்ல. அல்லேலூயா. பூமியில உபத்திரம் பெருகும்போ நீ ஆவியில நிரம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழ்கிற பிள்ளைகள் உபத்திரம் வரும்போ முறுமுறுக்க மாட்டாங்க, பின்மாற மாட்டாங்க, ஜெபத்துல வளருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் நிரப்பப்பட்டான். அவன் பூமியை பார்க்கல, உன்னதத்தை பார்த்தான். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு விளை காட்டணும். அத உத்தமைன்னு காட்டணும். எப்படி காட்டுகிறது? கல்லு வரும்போ எனக்கும் தெரியும் பிடிச்சு எறியக்குன்னு சொல்லி திருப்பி எறியக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, சகித்தான். வானம் திறந்திருக்கிறது. பிதாவின் வலது பார்சத்தில் குமாரன் எழும்பி நிற்கிறார். இங்க இவன் பல்ல கடிச்சான், சுண்டு கடிச்சான், நம்முடைய குடியிருப்பு அங்க. ஆமென். என்னைக்கானாலும் ஒரு நாள் மரிச்சுதான் ஆகணும். நாளைக்கு பின்மாறி போறதை விட இன்னைக்கு மரிக்கிறது நல்லது. ஆமென். அதுல சொல்லுகிறது அந்த வசனம் வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவன் உபத்திரவம் பெருக 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 உபத்திரவத்தை பார்க்கல, ஆண்டவரை பார்த்தான். ரெண்டு கைகளை மரத்துக்கு நேராய் உயர்த்தி, உபத்திரம் பெருக பெருக, கஷ்டம் பெருக பெருக, வேதனை பெருக பெருக, வியாதி பெருக பெருக கண்டது பரலோகம் திறந்திருப்பதையும் கர்த்தரையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தாழ கீழே போடுங்க. புரியுதா உங்களுக்கு? உபத்திரம் பெருகிட்டே இருக்கு. கையில கல்லு இருக்கு, பல்லும் சுண்டும் கடிக்கிறாங்க, மூர்க்க வரை கொள்ளுகிறாங்க. அவன் நேர ஆவியில நிரம்பி அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்றப்பட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் பவுல கல்லு எறிஞ்ச பிறகு பட்டணத்தை வெளியே கொண்டு போட்டாங்க. இவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டு இவனை பட்டணத்துக்கு வெளியே தூக்கி கொண்டு போடும்போ இதுக்கு நேதத்துவம் கொடுத்தது, தலைமைத்துவம் வகித்தது, எறிஞ்சவனுக்கு வஸ்திரம் சுமந்தவன் இந்த சவுல். பைபிள்ல சொல்லுது அது தெளிவா. ஸ்தேவான கல்லறிய சவுல் சிரிச்சு கொண்டே இருந்தான். சவுலுக்கு மேல ஒரு நாள் கல்லறை வந்த வேளையில தான் புரிஞ்சது, ஸ்தேவானுக்கு செய்தது இன்னைக்கு எனக்கு செய்கிறார்கள். ஆமேன். சில ரட்சிக்கப்படாதவங்க நம்ம உபத்திரவப்படுத்துவாங்க, நம்ம வேதனைப்படுத்துவாங்க, நம்ம துன்பப்படுத்துவாங்க. நீங்க அமைதியா சோத்திரம் பண்ணிட்டு போங்க. நம்ம கண்காண அவங்களும் இந்த பைபிளை எடுத்துட்டு கர்த்தரை உயர்த்துவதை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா.
என்ன துன்பப்படுத்தின 100 அல்ல 100 அல்ல, அநேகர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு என்னை விட மேன்மையாய் ஆண்டவரை சேவிக்கிறத என் கண்ணால நான் காண்கிறேன். ஆமென். சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் ஆரம்பத்துல என்ன உபத்திரவப்படுத்தின கிராமம் போனா நான் எனக்கு அந்த பிள்ளைகள் எனக்கு அவங்கள தெரியாது. 30 வருஷம் ஆச்சு அந்த கிராமத்துல இருந்து. நான் இங்க வந்து 29 ஆண்டுகள். ஆனால் அந்த இடத்துல உள்ள ஊழியத்தை நான் நிறுத்தி 3 வருஷம் தான் ஆச்சு. அந்த கிராமம் பக்கத்துல உள்ள சர்ச்சுகளுக்கு போங்கன்னு சொல்லி விசுவாசிகளை திசை திருப்பி விட்டேன். இங்க அங்க போய் எல்லா நாளும் என்னால நடத்த முடியாது. நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல பிள்ளைகள் போகிறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசத்துல இந்த உபத்திரவப்படுத்தின குடும்பங்கள் எத்தனை பிள்ளைகள், பல பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல பல இதுல ஈடுபாடு வச்சவங்க இன்னைக்கு இயேசு ஆராதிக்கிறத பார்த்தா சில வேளை பஸ் ஸ்டாண்டுகளில் பார்ப்போம், சில வேளை சில விவாக இல்லங்களுக்கு போகும்போது பார்ப்போம். பார்க்கும்போது அவங்க அந்த அண்ணாச்சி இன்னும் சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் என்னை விட வயசு மூத்தவங்களும் அண்ணாச்சின்னே கூப்பிட்டு பழகினாங்க. இன்னைக்கும் அதே சுரம் தான். அவங்க வந்து நல்லா இருக்கிறீங்களா? சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்போம். ஆர்சிஎஸ் பின்னணியும் இந்து பின்னணியத்திலிருந்து வந்த பிள்ளைகள் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபைகளில் ஆராதிக்கிறத கேட்கும்போ சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு உபத்திரவப்பட்டது தோல்வி அல்ல, அதனால் ஒரு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளே, ஸ்தேவான் ஒரு பிரசங்கம் தான் பண்ணினான். அந்த பிரசங்கம் நிறைவு பெறவில்லை. பிரசங்கம் முடியக்கு முன்னே அவன் தேவ ராஜ்யத்துக்கு சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நிறைய நாள் வாழ்ந்து என்னையா எடுக்க போறோம்? கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா வாழ்ந்த அந்த ராஜ்யத்துக்கு போக வாய்த்தப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அவர் வரும்போது அதனுடைய பதிலை தருவார், பலனை தருவார். அடுத்த வார்த்தை அதிலே சொல்லுகிறது, வாசிங்க. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாத்தீங்களா? சவுல் என்கிற ஒரு வாலிபன், இவன் தான் சபைகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவத்தை துன்பப்படுத்தினவன். இன்னைக்கு துன்பப்படுத்துகிற அநேகர் ஒரு நாளைக்கு மேடையில நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் இதற்கு விரோதமா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார்னு. ஆமென். பாடுகள் வரும்போ சந்தோஷமா நாம் ஏற்றுக்கொண்டா நம்ம பாடுபடுத்துகிறவன். ஸ்தேவான் பண்ணினது ஒரே பிரசங்கம், ஒரே டன் கல்லறை. ஆனா இந்த சவுல் எத்தனை முறை கல்லறை கொண்டான் தெரியுமா? ஆமென். 5 தடவை அடிபட்டானாம் வாரினால். இயேசு ஒருக்காத அடிபட்டார், இவன் 5 தடவை இயேசுவுக்கு அடிபட்டான். சரித்திரம் எல்லாம் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில ஒருவேளை பயங்கர உபத்திரவங்கள் வரலாம் வாழ்க்கையில. ஏன்னா இத பேசுகிறேன்னு என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நானா சத்தியத்தை தெளிவா பேசுறேன். ஒருவேளை ஆறும் படாத உபத்திரவப்படலாம், ஆறு அனுபவிக்காத நந்தை அனுபவிக்கலாம், ஆறு அனுபவிக்காத கண்ணீர் அனுபவிக்கலாம், யார் இதுவரை அறிந்திராத சில நூதனமான வேதனைகளை அனுபவிக்கலாம். அந்த வேதனையில நின்றால் அதையெல்லாம் சாதனையாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாழணும், தெய்வ சமூகத்துல வாழ்ந்திருக்கணும், தெய்வ சமூகத்துல நிலைத்திருக்கணும். ஒரு பவுல் பின்மாறவில்லை. உபத்திரவங்கள் வழியாய் அந்த உபத்திரவத்தை ஸ்தேவான் அனுபவிக்கிறான் பாருங்க. இனி ஒரு மனுஷன் உண்டு, தானியேல். 3 பேரை பேசணும்னு நினைச்சேன், சமய பருதி ஏதேசம் நிறைவு பெறுகிறது. ஆகையினால செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, அநேக அதுல சொல்லுகிறான், வாசிங்க. அவன் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்படியே எழுந்து நிற்கலாம்.
அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்றேன்.